ராஜேஷ் சார். நான் வந்து தொழிலாளராக செயல்பட்டு என் வீடு பீண்டுகள் 5 நம்பர்ல தான் இருக்கு. போன வருஷமே ரொம்ப பாதிக்கப்பட்டோம். போன ட்ரிப்போட வந்துட்டு பாதிப்பு கம்மி தான், லெவல் கம்மி தான். ஆனால் தண்ணி வடிய மாட்டுக்கு. போன ட்ரிப் வடிஞ்ச அளவுக்கு இந்த அளவுக்கு வடிய மாட்டுக்கு. அது என்ன டெக்னிக்கல் ரீசன் தெரியல. ஏற்கனவே வந்து நம்ம போன 7ஆம் மாசமே வந்து மாவட்ட ஆட்சியர் கார்பரேஷன் கமிஷனர் டிபார்ட்மெண்ட் WRT எல்லாரும் கோரிக்கை வச்சு அந்த பழைய மலட்டாறு ரூட்டை வந்து ரீடார்ட் பண்ண சொல்லி எடுத்து தூத்துக்குடி வடக்க தரவுகுளம் ரூட்ல கொண்டு போயிட்டாங்கன்னா அந்த கொம்பாடி தண்ணி அந்த அங்க அந்த இளஞ்சி குற்றாலத்துல இருந்து வர தண்ணிகள் எல்லாமே அந்த நார்த் சைடு வர தண்ணிகள் எல்லாமே வடிஞ்சு தூத்துக்குடி வடக்கு வந்து டிவைட் ஆகி போயிடும். தூத்துக்குடிக்குள்ள வராதுங்கிறது நம்மளோட கோரிக்கை. அது சம்பந்தப்பட்ட மனுக்கள் எல்லாமே ப்ராசஸ்ல இருக்கு. இப்போ கமிஷனரே வந்தா அவங்கள்ட்ட ஞாபகம் சொன்னேன், ஆல்ரெடி கொடுத்துருக்கு சார், உடனே பண்ண எல்லாம் கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி ஃபைல பெண்டிங் இல்லாம கொண்டு போங்க. பண்ணிட்டு அடுத்து ப்ராப்பரா பண்ணிட்டாங்கன்னா வருங்கால சந்ததி வந்து அடுத்த வாழத்தகுதியில பூமி ஆயிரக்கூடாது. கொஞ்சம் ப்ராப்பரா ஒவ்வொரு வருஷமும் அது கஷ்டப்பட்டு மக்களோட கஷ்டப்பட்டு இருக்கோம். குறிப்பா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 நாட்களாக இப்போதில் வந்து மழை தண்ணீர் தேங்கி இருக்கிறது. இது தண்ணீரை ஏற்றுவதற்கு மாநகராட்சி சார்பால் இந்த பகுதியில் வந்து ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? இல்ல, போன ட்ரிப் வடியவே இல்ல சார். போன ட்ரிப்ல வந்து ஃபாஸ்டா வடிச்சிட்டு எதுவுமே பம்ப் அவுட் பண்றதுக்கு ப்ராசஸ் பண்ணாம தெரியல. நைட்டு கொஞ்ச நேரம் மோட்டர் ஓடிச்சு. இப்ப காலையில அந்த மோட்டர் ஓடல. என்ன தெரியல. கேட்டா அந்த பக்கம் பக்கலோடையில தண்ணி ஃபுல்லா போகுதுன்னு சொல்றாங்க. அது என்ன டெக்னிக்கல் ரீசன்ங்கிறது அவங்க பார்க்கணும். அந்த ட்ரைனேஜ் ஒர்க் வந்து கம்ப்ளீட்டாம இருக்கு. அதே மாதிரி ப்ராப்பரா முடிச்சிட்டா கூட தண்ணி வடிச்சு போனாலுமே பக்கலோட கெப்பாசிட்டி காண மாட்டேங்குது. அது சுருங்கி போச்சுல, 100 அடி சுருங்கி போச்சு, கெப்பாசிட்டி காண மாட்டேங்குது. கண்டிப்பாக இப்பகுதி பொதுமக்கள் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து போர்க்கால அடிப்படையில் மழைநீரை வெளியேற்ற வேண்டும் என இப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராஜேஷ், கடந்த 3 நாட்களாக மழைநீர் தேங்கியுள்ளதாகவும் அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற கோரியும் மழைநீரை அகற்ற கோரியும் அங்குள்ள மக்களின் கோரிக்கையாக உள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மோகன்ராஜ்.